ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி எம்ஏ கிச்சன். இன்றைக்கி நம்ம தலைக்கறி கிரேவி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தலைக்கறியை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுதான் மூளை, இதையும் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம மூளையும் சேர்த்துக்கலாம். இந்த மூளையை நம்ம சேர்த்துக்கிறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த மூளையை நல்லா உடச்சி விட்டு மேஷ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மூளை போய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த தலைக்கறி கிரேவியே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். இது கூட 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாண்டிலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம இந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அதில் ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தலைக்கறி 5 விசில் நம்ம விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தலைக்கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இதிலிருந்தே நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தனியாக குழம்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தனியாக எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை மாதிரி வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டியான தலைக்கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையாலுமே இந்த தலைக்கறி கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்லேயே டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இந்த கிரேவி இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.